நமசிவாயம். வணக்கம். வாழ்க வளமுடன். குருவே போற்றி, போகர் பெருமானை போற்றி, அர்த்தநாரீஸ்வரரை போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் செண்பகராமன் பேசுகிறேன். நான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு போடலாம் அப்படின்ட்டு நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தது. ஆல்ரெடி ஏற்கனவே சின்ன சின்ன இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தடவை மறுபடி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தொகுதியானது கோயம்புத்தூர் தொகுதி. அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. அதில் முக்கியமான 4 பெருங்கட்சிகள், அந்த 4 பெருங்கட்சிகளில் இருக்கிற வேட்பாளர்கள், அவங்க இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பு ஜோதிட ரீதியாக போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நான் ஆன்லைனில் எடுத்துருக்கிறேன். அதில் டைம் தெரியாது. அன்னைக்கு பிறந்த தேதியை வச்சு அவங்க இந்த ராசியாக இருப்பாங்க அப்படிங்கிறத கணிச்சு ஓரலாக இருக்கிறத வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். நான் யார் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி, அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவனோட டேட் ஆஃப் டைம் வச்சு அவனோட நேரத்துக்கு, அதாவது தசாபுத்தி வச்சு தான் எல்லாமே நடக்கும். சில மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களில் உட்காந்துருக்க நிலைமையை பொறுத்து மாறுபடும். அது மாதிரி அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு பேசும். அவங்க கூட இருக்கிறதுனால 30-50% பெற்றவங்களது பிள்ளைங்களுக்கும், பிள்ளைங்களது பெற்றவங்களுக்கும், கணவனது மனைவிக்கும், மனைவிது கணவனுக்கும் பேசும். முன்ன பின்ன தெரியாத ஜாதகம் கூட பேசும். நம்ம இன்றைக்கி யாரோட சேர்ந்து பயணிக்கிறோமோ அவங்க ஜாதகமே நமக்கு பேசும். அதான் பார்த்திங்க அப்படின்னா, நான் நாமக்கல், என்னோடய பெயர் செண்பகராமன். நான் ஜோதிடராக ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2008 கற்றுக்கிட்டு 2016 தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே நாமக்கல்லில் இன்றைக்கி பல பேர்த்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் எல்லாத்துக்கும் தெரியும். அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா பரிகாரங்கள் அதுமாரி அவங்களே செய்கிற மாதிரி தான் நான் எல்லாமே சொல்கிறது. பரிகாரம்னு நான் இது வரைக்கும் யார்ட்டையும் 10 பைசா பணமும் ஆனதில்லை. இது பார்த்திங்க அப்படின்னா பப்ளிசிட்டிங்கிறது இல்லை. சரி, நம்ம கலையில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று, ஏன்னா ஒரு நம்பிக்கை மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக அப்பப்போ ஏதோ ஒரு பதிவு ஒன்று போட்டுட்ருப்பேன். இப்போ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதை போடலாம் அப்படின்ட்டு. அதில் மெயினாக இப்போ கோயம்புத்தூர் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாங்க, வாழ்க வளமுடன். அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் முக்கியமான 4 பெருங்கட்சிகள் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே மாநில இதில் ஆளுமை ஆட்சி பெறுகிற திமுக. அந்த இதில் கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம திராவிட கட்சிகளில் 2வது கட்சி, பெரும்பான்மையை மக்களை பண்ண கட்சி ஏடிஎம்கே. அந்த இதில் அஇஅதிமுக சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நாம் தமிழர் சீமானையன் அவரோட கட்சியிலேருந்து கலாமணி ஜெகநாதன் நிற்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய லெவலில் பிஜேபி, பாஜக பாரதிய ஜனதா கட்சி, அவங்க இதில் முக்கியமானது. இப்போ இன்றைக்கி இந்த எதிர்பார்ப்புக்கு முக்கியமான காரணமானவர் யார் அப்படின்னா இவர் தான், திரு கே அண்ணாமலை. இவரால் தான் இப்போ இந்த கோயம்புத்தூர் தொகுதி இப்போ ரொம்ப எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 பேர்த்தில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ராசி, அந்த இதை நம்ம பார்ப்போம். ராசி நட்சத்திரங்களை வச்சு பார்ப்போம். அந்த இதில் இப்போ முக்கியமான எதிர்பார்ப்புக்கு காரணமான திரு அண்ணாமலை அவர் பார்த்திங்க அப்படின்னா 4/6/1984, அதாவது ஜூன் 4ஆம் தேதி 1984 பிறந்திருக்கிறாரு. கோயம்புத்தூர் தான். நான் ஆக்சுவலி அவர் அரவக்குறிச்சி இதுதான் நான் ஓரளவு எடுத்திருக்கிறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க லக்னம்லாம் தெரியாது. நான் இந்த இதுக்கு கணிக்கிறதுக்கு நான் ஒரு லக்னம் போட்டு நான் பார்க்குறேன் நான். சரிங்களா? ஆக்சுவலி இது நான் நேற்று வெள்ளிக்கிழமையே எலெக்ஷன் முடிஞ்ச கையோட நைட்டு 7 மணிக்கு சும்மா அப்படியே ஓரளவு எல்லாம் பார்த்து கணிச்சு வச்சது தான். சரிங்களா? அப்போதைக்கு அந்த லக்னத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த இதில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவரோட இதுக்கு கடக ராசி வராரு. ஆலிம் 2ஆம் பாத நட்சத்திரம், விருச்ச லக்னம் நான் எடுத்ததை வச்சு மொத்தம் கடகராசி இந்த இதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா
அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 10ல் இருக்குது. கொஞ்சம் தொழில் ரீதியாக ஆக்சுவலி வந்து இது வந்து அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கு உதவி பண்ணுற ஒரு சேவையாக இருந்தது போய் இன்றைக்கி வந்து இது தொழிலாக தான் மாறிடுச்சு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இன்றைக்கி யாரும் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுங்கிற எந்த ஒரு நல்ல எண்ணத்துலேயும் வந்த மாதிரி உண்மையாலுமே எனக்கு தெரியலைங்க, தவறாக நினச்சிக்க வேணாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து அரசியலுங்கிறது ஒரு தொழில், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இது பார்க்குறாங்க. அதுமாரி சம்பாதிச்சவங்க புகழை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்களே ஒழிய மனம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு யார் இருக்கிறான்னு தெரியல. இறைவனுக்கு மட்டுமே தான் வெளிச்சம், சரிங்களா? அந்த மாதிரி பார்க்குறப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இப்போ அஷ்டமசனி நடந்துக்கிட்டு இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் இப்போ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலாங்க. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி வந்து மே 1க்கு அப்புறம் அவருக்கு நல்லா இருக்கும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ ஒன்றும் பெருசாக அவருக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லலாம். சரி, இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் வச்சு சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு குரு பயிற்சி ஒத்துழைப்பு பண்ணலை அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பிறந்த தசாபுத்தி இதில் வந்து கட்டத்தில் வந்து சூரியனானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகையில் இருக்கிறார், கொடுப்பார். அதனால் பெரிய லாபங்கள் இருக்காது, நிலையான லாபங்கள் இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும். சூரியனோட புதன் சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கிறாங்க. காட்டில் கடந்து போகிற அமைப்பு, மனை வழியில் லாபங்கள், பல்கலை வித்தகர்னே ஒரு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனானவர் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் புதன் நல்லா இருக்கார், சுய புத்தி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். சூரியனும் புதனும் சேர்றப்ப அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பகை பெற்றிருக்கிறார். அதனால் என்ன அப்படின்னா அரசு வழியிலேருந்து எது வந்தாலுமே அது நிலச்சி நிற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்காது. அப்படி தான் நம்ம சொல்லணுங்க. இந்த சூரியனுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டா அதாவது நிரந்தரமாக அது இருக்கும். அதனால் பல லாபங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி சூரியன் புதன் சேர்ந்துருக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அரசு சம்மந்தமாக இல்லை 4 பேருக்கு நல்ல உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கிறவங்க தான். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா இங்கே சூரியன் பகை பெற்று இருக்குது. அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சந்திரனுக்கு வந்து அஷ்டமசனி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா குருவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் எல்லாமே இப்போ கொஞ்சம் அவருக்கு மந்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்த லக்னம் தசாபுத்தி இதை வச்சு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டில் வந்து அவருக்கு சூரிய தசை தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இந்த சூரிய தசையில் அரசாங்க அனுகூலங்கள் நிறையாவே ஏற்படுத்தி கொடுத்தாலும் என்னென்னா அஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் தொழில் இது மந்தமாக இருக்கிறனாலையும் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத அவப்பெயர்கள் வாங்கி கொடுக்குறது. இது என்னென்னா யாரோ ஒருத்தர் பண்ணது ஒன்று இவங்களுக்கு வரனால ஏதோ மொத்தத்தில் தேவையில்லாத அவப்பெயர்கள் வாங்கி கொடுக்குறது. அஷ்டம சனியோட வேலை வந்து அதுதான், தேவையில்லாத அவப்பெயர்கள், மன உளைச்சல், உடல் உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க தான் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இவருக்கு வந்து ஏன்னா சூரியன் பகைப்பட்டுருக்கிறனால சொல்ல வரேன், என்னை சார்ந்து இது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அஇஅதிமுகவில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர் பார்ப்போம். அவர் வந்து 11/12/1987 வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறாரு. சிம்ம ராசி, சிம்மத்துக்கு இப்போ நல்லா இருக்குது. மிதுன லக்னம் நான் எடுத்தது வச்சு வருது. மகம் 2ஆம் பாத நட்சத்திரம் வருது. இப்போ கரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சந்திரதசை நடக்குது. நான் எடுத்ததை வச்சு சொல்ல வரேன் நான். சரி, ஓகே, இவருக்கு கட்டம் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா மெயினாக அதானே பார்க்கணும். கட்டத்தில் சூரியன் எப்படி இருக்கிறாரோ அதை வச்சு தானே அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு 6ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து இருக்கிறாரு கூட. அதாவது விருச்சிக வீட்டில் வந்து சூரியன் இருக்கிறார், கூட வந்து புதன் இருக்கிறாரு, சனி பகவான் இருக்கிறார். புதன் பகை. அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானும் சனி பகவானும், சூரியன் இங்கே வந்து நட்புக்காரனாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு செவ்வாய் வீடு பகை வீடு, சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா
இவருக்கும் அதுதான், சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கப்போ அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு இவரே பகை. ஆக்சுவலி எனக்கு உண்மையிலுமே நான் 4-5 லாங்குவேஜ் எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக அருமையாக பேசினார், பார்த்தேன். அப்போ இவர் ஏதோ வேணும் இந்த தடவை வந்து தவறாக நினச்சிக்கூடாது, சில திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறனால அப்போ அஇஅதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருந்ததுனால. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இவருக்கு இங்கே புதன் பகை பெற்றிருக்குது, சூரியன் நல்லா இருக்குது, புதன் பகையில் இருக்குது, கூட சனி பகவானும் இந்த செவ்வாய் வீடு பகை வீடு தான், சரிங்களா? அதனால் சிம்ம ராசி இவருக்கு இப்போ நல்லா இருந்தாலும் கட்ட ரீதியாக பார்க்குறப்ப சூரியனை வச்சு புதனையும் வச்சு பார்க்குறப்ப சேர்ந்து இருக்கிறப்ப வச்சு பார்க்குறப்ப வாய்ப்புகள் இவருக்கும் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அது மாதிரி 3ஆம் வீடு, அதே மாதிரி 3வது பெருங்கட்சியான தமிழகத்தில் நாம் தமிழர், அவங்க இதில் வந்து கலைமணி ஜெகநாதன் நிற்கிறாங்க. அவங்க 31/1/1988 ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. அந்த இதை வச்சு போட்டதில் மிதுன ராசி வருது. மிதுன ராசி கடகலக்கணம் புனர்பூசம் 1ஆம் நட்சத்திரம். நான் எடுத்த லக்னத்தை வச்சு சொல்கிறேன் ராசி. ஆனால் இதுதான் இருக்கும், நம்ம இப்போ மெயினாக ராசி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இதில் பார்க்குறப்ப மிதுனத்துக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா முதல்லாம் பயங்கர மன உளைச்சல் அதுன்னு இருந்தாலும் இப்போ கடந்த 1.5 வருஷமாக கொஞ்சம் பரவாயில்ல, இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் கட்ட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்கலாம். அதாவது வந்து அவங்க பிறந்த நாளன்னைக்கு கட்டங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும், லக்னங்கள் மாறும், சரிங்களா? இப்போ அந்த இதில் கட்ட அமைப்பு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மகர வீட்டில் இருக்கிறார். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு சனி பகவான் வீடு பகை வீடு தான். இப்போ இவங்களுக்கும் வந்து கை கட்டி வாய்க்கிட்டா சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்களுக்கும் வாய்ப்புகள் குறைவு அப்படி தான் நம்ம சொல்லணும். தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். தயவு செஞ்சு யாரும் திட்டிடாதீங்க. நான் வந்து என்னோடய சின்ன ஒரு கருத்து கணிப்பில் தான் சொல்கிறேன், உங்கள் எதிர்பார்ப்புக்கு முன்னாடி இது, சரிங்களா? வாழ்வு வளமுடன், நன்றிங்க. அதனால் இவங்களுக்கும் வாய்ப்புகள் குறைவு. அப்புறம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழக ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக அதை சார்ந்த கணபதி ராஜ்குமார் அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து எந்த கட்சி சார்ந்தவனும் இல்லைங்க, நான் ஒரு சாமானியன். நானும் உங்களை மாதிரி யாராவது நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற இருக்குதில் நானும் ஒரு குடிமகன் தான். நானும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு குடிமகன், மக்களில் ஒருத்தர். அதனால் யாரும் கோவப்படாதீங்க. ராஜ்குமார் 17/4/1965 பிறந்திருக்கிறாரு, சனிக்கிழமை. அவருக்கு நான் எடுத்துக்கிட்டதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி, விசாக 1ஆம் நட்சத்திரம், கன்னி லக்னம் வருது. இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா துலாம் பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்குது. இப்போ துலாமுக்கு நல்லா தான் இருக்குது. அதுமாரி எதுனாலும் இப்போ மே 1க்குள்ளே துலாம் ராசிக்காரங்க பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மே 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதமாக தான் இருக்குது. நம்ம விதைக்கிற நேரம் எப்படி இருக்குது அதை தான் மெயினாக பார்க்கணும். அறுவடை காலத்தையும் பார்க்கணும். மெயினாக விதைக்கிறது இந்த இதில் விதைச்சா நல்லா இருக்குங்கிறப்ப இப்போ அன்றைக்கி என்ன அப்படின்னா இப்போ 19ஆம் தேதி தான் நம்ம கணக்கு. நம்மலாம் ஓட்டு போட்டு இன்றைக்கி எல்லாம் இது பண்ணிட்டோம். சும்மா இன்றைக்கி அன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் அறிவிப்பு தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் யார் என்ன வரணுங்கிறத முடிவு பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல, சரிங்களா? இருக்கிறத இதுதான் வருங்கிறது என்னோட ஒரு கணிப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப ராஜ்குமார் அவருக்கு இப்போ நேரம் வந்து நல்லா இருக்குது, சரி, நேரம் நல்லா இருக்குது. கட்ட அமைப்பு அவர் பிறந்த நேரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் மேச வீட்டில் இருக்கிறாரு, கூட சுக்கிரன் இருக்கிறாரு. இங்கே என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சூரியனானவர் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியனானவர் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சங்கிறது 100%. அப்போ இவருக்கே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கூட சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் சூரியனுக்கு சூரியனும் சேர்ந்துருக்குது கலத்த தோஷம். அது இல்வாழ்க்கை அதெல்லாம் வந்து அதை நம்ம பேச வரல. இப்போ யார் ஜெயிப்பாங்கிறத மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ அந்த இதில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இவர் கணபதி ராஜ்குமாருக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்டமைப்புகள் எதுவும் இல்லை. இருந்தது அப்படின்னா இன்னும் தெளிவாகவே நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து இது பண்ணலாம். இப்போ மேம்போக்காக தான் பார்த்து இருக்குது, சரிங்களா? மறுபடி நான் சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, சரிங்களா? எனக்கு வந்து யாராவது நல்லது பண்ணணும். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா திட்டி கூட இது பண்ணியிருக்கிறேன். நான் மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசு ஊழியர்களும் நல்லது பண்ணுறதுக்கு இல்லை, அரசு அதிகாரிகளும்
அரசியல்வாதிகளும் யாரும் நல்லது பண்ணுறதுக்கு இல்லை. மக்கள் பாவப்பட்டவங்க. இன்றைக்கி எல்லாமே தொழிலாக மாறிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஜோதிடமும் தொழில் தான். ஆமாங்க. என்ன பண்ணுறது? எனக்கு என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அப்புறம் எல்லாம் வருமானங்கள் வந்தால் தானே எல்லாம் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கல ஏதோ ஒரு பகுதி நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ முடியாதவங்க நம்மளோட பின்தங்கினவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் நம்ம பார்த்த இந்த கருத்து கணிப்பு பிரகாரம் கணபதி ராஜ்குமார் திமுக சேர்ந்தவர், அவர் வேட்பாளர். அவர் தாங்க வெற்றி பெற வாய்ப்புகள் 100% 100% நான் சொல்கிறேன். அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறேன். வாழ்வுளமுடன் எல்லோரும் நல்லாயிருப்போம். எதுனாலும் கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நாமளும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? வாழ்வுளமுடன் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. நமஸ்காரம். நன்றி. வாழ்வுளமுடன்.